லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து நேமூர் கிராமத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். நம்மளுடைய எழுத்து போட்டு யார் போட்டிருக்கணும்? அதிமுக போட்டி போட்டிருக்கணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? போட்டியே போடலன்ட்டாங்க. ஏன் போட்டி போடலன்னு சொல்லிட்டாங்க? ஏன்னா தெரியும், நீங்க எப்படியும் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க. ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி தான் தோக்கிறது? திமுக மேல இருக்கிற பயம் இல்ல, மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேல இருக்க பயம். அதை விட பயம் பாஜக மேல இருக்க பயம். அதனாலதான் அவங்க இந்த தேர்தலில் போட்டியே போடல. அதே போல இன்னைக்கு போட்டி போடுறது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க யாரு? ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். நீட் தேர்வு கொண்டு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இந்த நீட் தேர்வு குளறுபடி பற்றி பேசி இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய மோசடின்னு சொல்லி அதை ரத்து செய்யணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேன்னு சொல்ற கட்சி தான் ஒன்றிய பாஜக அரசு. அந்த பாஜகவோடு கூட்டணி வச்சு இன்னைக்கு இந்த பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த பாடத்தை நீங்க எடுக்கணும். ஏன்னா நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு தொடர்ந்து குரல் கொடுக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எனவே உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நீங்க தொடர்ந்து வெற்றி கொடுத்து அவர் மீது அவ்வளவு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. ஏன்னா தலைவர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை செய்வார். கண்டிப்பா முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு சொன்ன கலைஞர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின் போது சொன்னார், திமுக ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலையை 3 ரூபா குறைப்பேன்னு சொல்லி அதே மாதிரி குறைச்சார். அதே மாதிரி பால் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பேன்னு சொல்லி அதை குறைச்சார். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து விடியல் பயணம். பெண்கள் தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, நீங்க பயன்பெறக்கூடிய கூடிய திட்டம் விடியல் பயண திட்டம். அதாவது மகளிருக்கு பஸ்ல இலவச பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டம் மூலமா இந்த 3 வருஷத்துக்கு முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி பயணங்களை இந்த மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. அதே போல புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும். பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது, மேற்கல்வி உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம். அது அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும் 1000 ரூபாய் அவங்களுக்கு மாசம் ஊக்கத்தொகை அப்படின்னு தலைவர் அறிவிச்சதுதான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 2,72,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை ஊக்கத்தொகை பெற்றுட்டு இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் 10,000 மாணவிகள் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலே முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோமே, அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. அதாவது காலையில சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைங்களை பசியோட அனுப்பிச்சிடுவாங்க பள்ளிக்கூடத்திற்கு. ஆனா அதே ஞாபகத்தில் இருப்பாங்க, பசியோட போனானே, படிச்சானா, தூங்கிட்டானா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, மகிழ்ச்சியோட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. ஏன்? நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, காலை உணவு கொடுக்கறதுக்கு, கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய குழந்தைய பார்த்து பாருன்னு அனுப்புறாங்க. இப்படி முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் 31,000 அரசு பள்ளிகள்ல தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை 17 லட்சம் மாணவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 மாணவர்கள் பயன்பெறாங்க இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில். இந்த திட்டத்தை இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சொன்ன திட்டம் தான் தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு அறிவிச்சார். விண்ணப்பிச்சவங்க 1,50,00,000 பேர். இப்போ அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு 1,18,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து நேமூர் கிராமத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.